அட நம்ம ராதிகா வந்து கோபிக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அப்படியே வந்துட்டு செம ஷாக்ல வந்து மறுபடியும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு நம்ம கோபி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோபி வந்து ராதிகாட்ட மனசு விட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராதிகாவை தேடி போகும்போது அங்க வந்து அவங்க வீட்ல இல்ல. அவங்க அம்மாட்ட கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவ என்கிட்ட சொல்லிட்டு போல எங்க போனாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நீங்க வந்து எங்களை மாப்பிள்ளை நீங்க எங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோகமா வந்து கோபி வந்து வீட்டுக்கு திரும்புறாரு. கோபி சோகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து பாக்கியா வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் பிரிச்சு பார்க்காம வந்துட்டு அவர் சோகமா போயிட்டு உட்காராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாரும் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் ராதிகா பார்க்கலான்னு போனா அவ வந்து வீட்ல இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ போனா போறாடா அவளை தடமுழுகடா அவளால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மறுபடியும் பிரைன் வாஷ் பண்றாங்க. அப்போ வந்து கோபி வந்து சோகமா இருக்காரு. இது என்ன லெட்டர் டாடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அதை பிரிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிறாரு. பார்த்துட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சி உட்காந்துறாரு. எனக்கு மறுபடியும் டிவோர்ஸா நான் அவ கூட எப்படியாவது சேர்ந்துலாம் அப்படின்னு பார்த்தேன்னா அவன் என் கூட அவ சேரவே முடியாத அளவு டிவோர்ஸ் அனுப்பியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா அப்படியே உட்காந்துருக்காரு. நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறமா அப்படின்னு வந்து சொல்லும்போது டேய் உன்னால தனியா விட முடியாதுடா ஒழுங்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்டா அவ இல்லைனா என்னடா நாங்களாம் இருக்குமே ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க. ஆனா கோபி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாக்கியா வந்து ராதிகாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இது எதுக்கு இந்த வயசான காலத்துல இவரு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து தெரியல. சீக்கிரம் இந்த சீரியலுக்கு எண்ட் கார்டு போடுங்க அப்படின்றது எல்லாரோட குரலுமா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியலை பத்தி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.